உன்னுடைய வாழ்க்கை நேற்றை விட சிறப்பாக இருக்கட்டும். உன்னுடைய பயத்தை விட கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை விட செயல்கள் தைரியமாக இருக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கை இருளை விட பிரகாசமாக இருக்கட்டும். தமிழ் டு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்க்கலாமா? உன்னுடைய வாழ்க்கை நேற்றை விட சிறப்பாக இருக்கட்டும். உன்னுடைய பயத்தை விட கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். ஓகே, உங்களுடைய வார்த்தைகளை விட செயல்கள் தைரியமாக இருக்கட்டும். ஓகே, உங்களுடைய நம்பிக்கை இருளை விட பிரகாசமாக இருக்கட்டும். இந்த சென்டென்ஸ், இந்த மாதிரியான சென்டென்சஸை எப்படி தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் நம்ம ஃபார்ம் பண்ணுறது, உருவாக்குறது, கிரியேட் பண்ணுறது, மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Not only that, but also some other additional sentences also we are going to form. Okay, so like after this video you are going to make as many sentences as possible. I'm 100% sure about that. ஓகே, என்னென்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை மாதிரியான ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நீங்களே உருவாக்க போகிறீங்க. ஓகே ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்களுடைய வாழ்க்கை நேற்றை விட சிறப்பாக இருக்கட்டும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுது. நேற்றை விட இன்றைக்கி நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும்? சிறப்பாக இருக்கணும். அதனால தான் நேற்றை விட விட அப்படின்னு வரும்போது நம்ம தேன் யூஸ் பண்ணுவோம். இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கட்டும், லெட் பி அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் அப்போ பிகினிங்கில் லெட்டை கொண்டு வாங்க. லெட் இருக்கட்டும், லெட் பி. எது இருக்கட்டும் அப்படிங்கிறத அடுத்து கொண்டு வரணும். உங்களுடைய வாழ்க்கை, லெட் யுவர் லைஃப் பி. லெட் யுவர் லைஃப் பி அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறத அடுத்து கொண்டு வாங்க. ஸோ லெட் யுவர் லைஃப் பி வச்சுருக்கீங்க இல்லையா? சிறப்பாக. அப்போ சிறப்பாக அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த சிறப்பாக அப்படிங்கும்போது ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அது கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவை உள்ளே கொண்டு வரணும். ஓகேயா? நல்லா யோசிச்சுட்டு கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? குட், பெட்டர், பெஸ்ட். இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ். குட்டுங்கிறது பாசிட்டிவ் அண்ட் கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? பெட்டர். ஓகே, லெட் யுவர் லைஃப் பி பெட்டர். ஓகே, இருக்கட்டும், சிறப்பாக அப்படிங்கிறத கொண்டு வரணும். அடுத்து எதை விட அப்படிங்கிறத கொண்டு வரணும். விட அப்படிங்கிறத கொண்டு வாங்க. தேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வர வேண்டியது ஃபைனலாக எதை விட அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கொண்டு போயிடணும். எதை விட? நேற்றை விடங்கும்போது எஸ்டர்டே. அப்போது நமக்கு இப்போ ஒரு சென்டென்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, லெட் யுவர் லைஃப் பி பெட்டர் தேன் எஸ்டர்டே. லெட் யுவர் லைஃப் பி பெட்டர் தேன் எஸ்டர்டே அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நேற்றை விட சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க. ஓகே, காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுடைய வாழ்க்கை நேற்றை விட சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னா எப்படி சொல்லணும்? லெட் யுவர் லைஃப் பி பெட்டர் தேன் எஸ்டர்டே. ஓகே, காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன்னுடைய பயத்தை விட கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். த ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே தான் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எது இருக்கட்டும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். முதல்ல கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கனவுகள் பெரியதாக இருக்கட்டும்னு கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் எதை விட பெருசாக இருக்கணுங்கிறத நம்ம கன்வே பண்ணணும் இந்த சென்டென்சஸில். ஓகே, முதல்ல எது இருக்கட்டும், எது பெரிதாக இருக்கட்டும் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும். இருக்கட்டும் அப்படிங்கிறது இது நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரியே கம்பேர் பண்ணுறோம். எதை விட எது பெருசாக இருக்கணும்? அதாவது பயத்தை விட கனவு பெருசாக இருக்கணும். அப்போ கனவு பெரிதாக இருக்கட்டும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். பயத்தை அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடாது. சரியா? அப்போது உங்களுடைய கனவுகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? லெட் பி யூஸ் பண்ணுவோம். லெட் பி. அப்போது இந்த லெட் பி சொன்னதுக்கப்புறம், கொண்டு வந்ததுக்கப்புறம் எது இருக்கணும்? ஓகே, உங்களுடைய கனவுகள். ஓகேயா? அப்போ இங்கே இந்த இடத்துல உன்னுடைய கனவுகள் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. லெட் யுவர் ட்ரீம்ஸ் பி அப்படின்னு கொண்டு வரணும். கனவுகள், உன்னுடைய கனவுகள் அப்படின்னு சொன்னால் லெட் யுவர் ட்ரீம்ஸ் பி. லெட் யுவர் ட்ரீம்ஸ் பி. ஓகே, உன்னுடைய கனவுகள் இருக்கட்டும். அடுத்து எப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். பெரியதாக,
பெரியதாக அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அட்ஜெக்டிவ்ங்கும்போது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவை கொண்டு வரணும். ஏன்னா விட பெரியதாக, சரியா, விட பெரியதாகன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவை கொண்டு வரணும். அப்போது பெரிதாக அப்படிங்கிறதுக்கு பிக்குன்னு சொல்லுவோம். ஆனால் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்னது? பிக், பிக்கர், பிக்கெஸ்ட்டில் நம்ம எதை சூஸ் பண்ணணும்? பிகர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ அந்த பிகரை கொண்டு வரணும். லெட் யுவர் ட்ரீம்ஸ் பி பிகர். அடுத்து விட கொண்டு வரணும். விட அப்படிங்கிறது தேன், தேன். லாஸ்ட்டாக தான் எதை விட பெரிதாக இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். எதை விட பெருசாக இருக்கணும்? யுவர் ஃபியர், உன்னுடைய பயம். யுவர் ஃபியர், யுவர் ஃபியர், அவ்வளோதான். இப்போ சென்டென்ஸ் அழகாக கிடச்சிருச்சா நமக்கு? எப்படி வந்திருக்கு? லெட் யுவர் dreams be bigger than your fear. Okay, let என்னது? let your dreams, okay, let your dreams be bigger than your fear. okay, உன்னுடைய பயத்தை விட உன்னுடைய கனவுகள் பெரிதாக இருக்கட்டும். அப்போ தான் நீ அச்சீவ் பண்ண முடியும். நீ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? உன் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? லெட் யுவர் ட்ரீம்ஸ் பி பிகர் தேன் யுவர் ஃபியர். ஓகே, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? காட் இட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? உங்களுடைய வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் தைரியமாக இருக்கட்டும். ஸோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே தான் இந்த சென்டென்ஸும். முதல்ல உங்களுடைய செயல்கள் தைரியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். ஓகே, தென் எதை விட அப்படிங்கிறத லாஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். சரியா? எப்போவுமே உண்மைதானே, நம்முடைய வார்த்தைகளை விட நம்முடைய செயல்கள் தான் தைரியமாக இருக்கணும். வாயில் நிறைய பேசுவோம், வாயை வச்சுட்டு என்ன பேசுவோம்? தைரியமாக இருக்கிற மாதிரி பேசுவோம். பட் ஆக்ஷன் வரும்போது எப்படி இருக்கோங்கிறது மேட்ரு இல்லையா? அதை தான் இந்த சென்டென்ஸ் வந்து கன்வே பண்ணுது. சரி, ஓகே, இருக்கட்டும். முதல்ல ஆஸ் யூஷுவலாக எப்படி கொண்டு வருவீங்க? லெட் பி, லெட் பி. என்ன இருக்கட்டும்? உங்கள் செயல்கள். யுவர் ஆக்ஷன்ஸ், யுவர் ஆக்ஷன். அப்போது உங்கள் செயல்கள் இருக்கட்டும். லெட் யுவர் ஆக்ஷன் பி, லெட் யுவர் ஆக்ஷன் பி. ஓகே, செயல்கள் அப்படிங்கிறதுனால ஆக்ஷன்ஸ். லெட் யுவர் ஆக்ஷன்ஸ் பி. ஓகே, இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? ஓகே, தைரியமாக. இந்த இடத்துல தைரியமாக அப்படிங்கிறது நம்ம அட்ஜெக்டிவ். பட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். பிரேவ், பிரேவர், பிரேவஸ்ட். இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், பிரேவர். அதை தான் நம்ம எடுக்கணும். சரியா? ஸோ லெட் யுவர் ஆக்ஷன்ஸ் பி பிரேவர். அடுத்து என்ன கொண்டு வரணும்? தேன், விட அப்படிங்கிறத. அப்புறம் எதை விட? உங்களுடைய வார்த்தைகளை விட. யுவர் வேர்ட்ஸ், யுவர் வேர்ட்ஸ். அப்போது ஹோல் சென்டென்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? உங்களுடைய வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் தைரியமாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது லெட் யுவர் ஆக்ஷன்ஸ் பி பிரேவர் தேன் யுவர் வேர்ட்ஸ். லெட் யுவர் ஆக்ஷன்ஸ் பி பிரேவர் தேன் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் தைரியமாக இருக்கட்டும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பதை விட செயல் வீரர்களாக இருப்பது உத்தமம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்களும் அழகாக ஃபார்ம் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? இதை ஃபார்ம் பண்ணும்போதே அடடா இதை மாதிரியே நம்மளும் நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குதா? ஓகே, ஓகே. ஸோ ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? உங்களுடைய நம்பிக்கை இருளை விட பிரகாசமாக இருக்கட்டும். ஓகே, இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதா? எதை முதல்ல கொண்டு வரணும்? முதல்ல உங்களுடைய நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும். அதை தான் முதல்ல கொண்டு வரணும். எதை விட? இருளை விட. உண்மைதானே? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்பிக்கையே இல்லாத நிலைமையிலையும் கூட நம்ம எப்படி தான் இருக்கணும்? நம்முடைய நம்பிக்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதனுடைய மறைமுக பொருள், அர்த்தம். அப்படி தானே? அதாவது முதல்ல உங்களுடைய நம்பிக்கை பிரகாசமாக இருக்கட்டும். ஓகே, அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஸோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு என்னது? லெட் பி, லெட் பி. ஓகே, ஸோ இருக்கட்டும் கொண்டு வந்து. எது இருக்கட்டும்? உங்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கைக்கு வந்து உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? யுவர் ஹோப். லெட் யுவர் ஹோப், லெட் யுவர் ஹோப். ஓகே, லெட் யுவர் ஹோப் பி. ஓகே, எப்படி இருக்கட்டும்?
பிரகாசமாக. பிரகாசமாக அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரைட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவை போடணும். பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுற கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? பிரைட்டர். ஓகே, அப்போ என்ன வரும்? லெட் யோர் ஹோப் பி பிரைட்டர். லெட் யோர் ஹோப் பி பிரைட்டர். அடுத்து விட, தேன். எதை விட? இருள். இருளுக்கு இங்கிலீஷில் என்ன? டார்க்னஸ். ஓகே, அப்போது சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி வந்திருக்கு? லெட் யோர் ஹோப் பி பிரைட்டர் தேன் டார்க்னஸ். ஓகே, லெட் யோர் ஹோப் பி பிரைட்டர் தேன் டார்க்னஸ். ஓகே, புரியுதா? காட் இட்? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்களும் மேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸோட ட்ரான்ஸ்லேஷன் என்ன? லெட் யோர் ஹோப் பி பிரைட்டர் தேன் யுவர் வராது. லெட் யோர் hope be brighter than darkness. Okay, got it? Understand? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன்னுடைய வருமானத்தை விட உன்னுடைய செலவு குறைவாக இருக்கட்டும். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் அட்வைஸ், ரைட்? வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்லுவோம்ல. வரவு எட்டனாவும் செலவு பத்தனாவும் இருக்கக்கூடாது. நம்முடைய வருமானத்தை விட நம்முடைய செலவு கம்மியாக இருக்கணும், இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? முதல்ல உன்னுடைய செலவு குறைவாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். அப்புறம்தான் அது எதை விட அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம், இல்லையா? அப்போது இருக்கட்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? லெட் பி அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு எது இருக்கட்டும் அப்படின்னா உன்னுடைய செலவு அப்படிங்கிறதுக்கு யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். யுவர் எக்ஸ்பென்சஸ். லெட் யுவர் எக்ஸ்பென்சஸ் பி எப்படி இருக்கட்டும்? குறைவாக அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவீங்க? லெஸ். இங்கே நீங்கள் லெஸ்ஸுன்னு போட்டால் லெஸ்ஸர், லெஸ்ஸஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் லெஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா லெஸ் போட்டிங்க அப்படின்னா இட் சவுண்ட்ஸ் மோர் நேட்டிவ், சவுண்ட்ஸ் நேச்சுரல் இன் இங்கிலீஷ் கிராமர். பட் இங்கே நம்ம போடுறது கிராமர் வைஸாகவே நம்ம போகலாமே. ஓகேயா? ஸோ என்ன வரும்? your expenses be. Your expenses, okay, your expenses be lesser. Okay, lesser. ஓகே, பி லெஸர். எதை விட அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து தேன்னா விட அப்படிங்கிறத கொண்டு வருவீங்க. எதை விட? உன்னுடைய வருமானம். உன்னுடைய வருமானத்துக்கு இங்கிலீஷில் என்ன? யுவர் இன்கம். அப்போ எப்படி வரும் சென்டென்ஸ்? let your expenses be lesser than your income. Okay, your income. Let your expenses be lesser than your income. அப்படின்னா உன்னுடைய வருமானம் உன்னுடைய செலவை விட குறைவாக இருக்கட்டும். உண்மையான அட்வைஸுங்க. இதை எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லையா? ஸோ இதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் எப்படி ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. லெட் யுவர் எக்ஸ்பென்சஸ் பி லெஸர் தேன் யுவர் இன்கம். ஓகே, இந்த அட்வைஸை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இங்கிலீஷில் சொல்லணுமா? அப்போ உடனே சொல்லுங்கள், ஹே லெட் யுவர் எக்ஸ்பென்சஸ் பி லெஸர் தேன் யுவர் இன்கம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், திஸ் இஸ் அ டைம் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். உன்னுடைய எண்ணங்களை விட உன்னுடைய செயல்கள் வலிமையாக இருக்கட்டும். அண்ட் drop your comments in the comment section and drop your answers in the comment section. I'm eagerly waiting for all your comments and answers, and tell me how is the lesson. I'm eagerly waiting for your feedback and comments. Okay, and it means a lot to me. Okay, you may think it's just a comment, but it means a world to me. It means it means a world to me. Okay, and okay, tell me I'm eagerly waiting for all your comments and answers. Okay, we will catch up in the next class. Until then, take care. Bye bye. Thank you.